Hello friends, welcome to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே ஈஸியான சுலபமான ஒரு குழம்பு. தினம் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு குழம்புறதுக்கு பதிலா இந்த குழம்பு நீங்க வைக்கலாம். சோ கருப்பு கொண்டக்கல்ல போட்டு ஒரு வித்தியாசமான குழம்பு வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வெந்தயம் போடுங்க. சோ வெந்தயம் போட்டு வெந்தயம் ஓரளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நீளமா நறுக்கி போடுங்க. வெறும் 5 சின்ன வெங்காயம் மட்டும் ஃபர்ஸ்ட் போடுங்க. அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 6 பூண்டு இதெல்லாம் வந்து நறுக்கி தனியா வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தனியா வச்சுக்கோங்க. அது வந்து நான் எதுக்குன்னு லாஸ்டா சொல்றேன். இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. அதுல வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா அதை வதக்கிட்டோம். இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மீதி உள்ள வெங்காயம், தக்காளி, பூண்டு அதெல்லாம் சேர்க்க போறோம். இப்போ வந்து நமக்கு வெங்காயம் வந்து கோல்டன் கலர்ல வதங்கணும். சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ கோல்டன் கலர்ல வதங்கிருச்சு. ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, மொத்தம் 2 தக்காளி குழம்புக்கு. சோ ஒரு தக்காளி இப்போ போட்டோம். இன்னொரு தக்காளியை அரைச்சு சேர்க்க போறோம். இப்போ ஒரு 6 அல்லது 7 பூண்டு பல், நல்லா ஒரு பூண்டை வந்து 2ஆ நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு பூண்டு பல்ல 2ஆ நறுக்கி, ஒரு தக்காளி. ஸோ இந்த குழம்புக்கு ஃபஸ்ட்டு வந்து 5 சின்ன வெங்காயத்தை நீளமாக நறுக்கி போட்டாச்சு. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு 6 அல்லது 7 பூண்டு பல், மஞ்சள்தூள் போட்டு இதை நல்லா வதக்குங்க. இப்போ இது ஒரு சைடு நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கணும். இந்த சைடு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா குழம்புக்கு வந்து அந்த தேவையான குழம்பு ரெடி பண்ண போகிறோம். இது வந்து கொடம்புளி, நான் வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ கொடம்புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நார்மல் புளி இருந்தால் நீங்கள் நார்மல் புளியே போடலாம். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அரை மூடி தேங்காயில் பாதி அளவு தேங்காய் துருவி இதில் போட்டிருக்கேன். அதாவது 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அரை மூடி தேங்காய், ஒரு முழு தேங்காயில் அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காய் அளவு போட்டிருக்கேன். ஸோ போட்டு அரைச்சதையும் சேர்த்தாச்சு. இப்போ மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். ஸோ குழம்போட திக்னஸ் பொறுத்து தான் நீங்கள் மல்லித்தூள் போடுறது, அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இப்போ இது இந்து உப்பு, நான் வந்து கொடம்புளி இந்து உப்பு சேர்க்குறேன் சமையலுக்கு. உங்களுக்கு வந்து எது வசதியாக இருக்கோ ஸோ அது சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புல கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காவை நீளமாக நறுக்கி வதக்குறேன். இந்த சைடு குழம்புக்கு நம்ம என்ன காய் போட போகிறோம்னா கத்திரிக்காய், கொண்டக்கடலை. ஸோ கருப்பு கொண்டக்கடலையாக இருந்தாலும் ஓகே, வெள்ளையாக இருந்தாலும் ஓகே, பட் கருப்பு யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்பவே நல்லது. நான் கருப்பு தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போது அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கணும். அதாவது தோல் வந்து கத்திரிக்காயோட தோல் வந்து நல்லா சுருங்கணும், அந்த அளவுக்கு வதங்கணும். இப்போது ஓரளவுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து ஒரு மிக்சியில் என்னென்ன அடிச்சிருக்கோன்னா 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அரை மூடி தேங்காயில் பாதி அளவு தேங்காயை அடித்து புளியோடு சேர்த்துட்டோம். அதில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்துருக்கோம், உப்பு. இப்போ குழம்புக்கு உள்ள எல்லாமே ரெடி. இதுக்கு வந்து எவ்வளோ திக்னஸ் உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி. இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை வந்து நான் புளி கரைசலுக்கு வந்து சேர்த்து ஊற்றிருக்கேன். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் குழம்புலேயே சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. கொதிச்சிருச்சுன்னா நமக்கு வேலை முடிஞ்சு. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. ஸோ எந்த அளவுக்கு திக்னஸ் உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பை வந்து ஒரு பவுலில் ரெடி பண்ணியாச்சு, எடுத்து வச்சாச்சு. ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோட விரைவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.